இவ்வளோ ரிஸ்க் தேவையா முத்து? 50,000 ரூபாய்க்கியா? அதுக்காக எல்லாம் ஓகே தான். ஆனால் சத்தியமாக எனக்கு உண்மையிலே எனக்கு ஃபஸ்ட் டைமாக முத்துக்குமரன் மேலே இப்போ கோவம் வருது. ஏன்னா வந்து இந்த மாதிரி இப்போ ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது இங்கே எத்தனை ஆயிரம் ஃபேன்ஸ் அவங்களுக்காக ஓட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாமல் நான் ரிஸ்க் எடுக்கிறேன், ரஸ்க் சாப்பிட்றேன்னுட்டு ஓடி போனால் அது வந்து எவ்வளோ ஃபேன்ஸுக்கு எத்தனை பேருக்கு நெஞ்சு வலி வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளோ டென்ஷனில் உட்காந்து எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். இப்படி ஒரு ரிஸ்க் தேவைதானா? சரி இத்தோடி போட்டும், இனிமேல் வேண்டாம்ப்பா, இது நமக்கு வேண்டவே வேண்டாம். இன்னொன்று நான் நோட்டீஸ் பண்ணேன், எல்லாரும் ஓடுறப்போ வந்துட்டு ஒருத்தருமே போகாதன்னு தடுக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப நடிக்கிறாங்க. அவங்க ப்ரே பண்ணுறாங்களாம், ஐயோ வரணும்னு டென்ஷன் ஆகலாம். இது எதுவுமே, இந்த நடிப்பு எதுவுமே இங்கே செல்லாது. ஆனால் நான் பார்த்தேன் ஜாக்லினை, தயவு செஞ்சு உங்களுக்கு ஜாக்லினை பிடிக்கலைனாலும் நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்டை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணு மட்டும்தான் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு, இல்லை நெக்ஸ்ட் டைமாவது கொஞ்சம் யோசிச்சுட்டு போ முத்து, ரயான் 2 பேத்துக்குமே நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இந்த இதில் இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாக்லின் நினச்சிருக்கலாம் முத்து போயிருந்தால் நமக்கு சான்சஸ் அதிகம், நம்ம கிடைக்கும் அப்படின்னு. பட் அந்த மாதிரி பண்ணலை. ஸோ ரியலி எனக்கு வந்து அது உண்மையிலே இந்த விஷயத்துக்கு நான் ஜாக்லினை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அவங்க இப்படி சொல்கிறாங்க, நீ இது பண்ண, அது மாதிரி திரும்ப வந்ததுக்கப்புறமும் உண்மையிலே வந்து ஒரு பின்னாடி இருந்து அப்படி ஹக் பண்ணுறாங்க. வந்து முத்து வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. முத்து ஆனால் பயந்து தீபகண்ணே நான் ஜெயிச்சிட்டேனே, நான் ஓடி வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட தீபகண்ணனை நினைக்கிறாரு. நிறைய பேர் அவர் அழும்போது அவர் வந்து நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. பட் பாருங்கள், இவ்வளோ ஒரு விக்ட்ரிலையும் இதுலேயும் அதுலேயும் எல்லாத்துலேயுமே அவர் நடிக்கிறாரு. பிக் பாஸும் வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு பாயிண்ட்டு, டாஸ்க் ரூல்ஸில் சொல்லாதது ஒரே ஒரு இது என்னென்னா, போகிற வழியில் பாதியில் உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேஷ் பாக்ஸை எடுக்காமல் கூட நீங்கள் திரும்ப பாதியில் ஓடி வீட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ரூல் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பிக் பாஸ் கொடுத்த ட்விஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இது முத்துக்காக கொடுத்த இது மாதிரி தான் தோணுச்சு. அதாவது முத்துக்கு எதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னது மாதிரி தான் தோணுச்சு. ஸோ முத்துக்குமரன் போயிட்டு 12 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 100 மீட்டர்ஸ் ரேஸில் வந்து உசைன் போல்ட் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து 9.58 செகண்ட்ஸ். இவர் வந்து 60 மீட்டர்ஸ், அது நிறைய பேர் 60 இல்லை 30 சொல்லியிருந்தீங்க, 30 ஓடி போயிட்டு திரும்பி வரணும். ஸோ 60 மீட்டர்ஸ் வந்து இவர் 12 செகண்ட்ஸில் முடிச்சிருக்காரு. அதுவும் ஒரு கேஷ் பாக்ஸை தூக்கிட்டு வந்திருக்காரு. உண்மையிலே இது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். முத்து, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. பட் இனிமேல் தயவு செஞ்சு இது வேண்டாம், இத்தோடி போட்டும் நமக்கு இருக்கிற பணம் போதும், அந்த டைட்டில் அடிக்கணும். ஸோ இதை விட்டுருங்க தயவு செஞ்சு, நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.